அனைவருக்கும் வணக்கம். நம்ம திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையில போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை ரொம்ப தீவிரமா கண்காணிப்பு செய்து வரோம். அதன் ஒரு பகுதியா நேற்று கிடைத்த ரகசிய தகவலின்படி நம்ம நீர்ச்சத்திரம் காவல் ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர் மற்றும் நம் காவலர்கள் எல்லாருமே அந்த அம்மாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல கஞ்சா பதுக்கி வைத்திருக்கிறதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்க போய் ஒரு பிரைவேட் ஃபார்ம்ல போய் சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 56 கிலோ கஞ்சா கைப்பற்றப்படுது. இதுல தொடர்புடைய ஜெயபால், அவரது மனைவி நந்தினி மற்றும் சையத் காட்டுபாவா அப்படிங்கிற 3 பேரை நம்ம கைது பண்ணியிருக்கிறோம். இது முதற்கட்ட விசாரணை தான். இதுல நம்ம 3 பேர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் இதை பதுக்கி வைத்திருக்காங்க அவங்களுடைய தோட்டத்துல. இதன் அடிப்படையில இன்னும் விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. இதை எங்கிருந்து வாங்கிட்டு வந்தாங்க, எந்த வெளி மாநிலத்துல இருந்து வந்திருக்கா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் விசாரணை போயிட்டு இருக்கு. அது முழுமையா அடையும் போது ஒரு முழு தகவல் கிடைக்கும். ஸோ நம்ம மாவட்டத்தில் இது வரைக்கும் இந்த போதைப்பொருள் தடுப்புல ரொம்ப தீவிரமான நடவடிக்கை மேற்கொண்டுட்டு இருக்கோம். இந்த கடந்த வாரம் கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம போதை மாத்திரைகள் நம்ம திண்டுக்கல் நகர் பகுதியில நம்ம கைப்பற்றியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 18,500 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருந்தது. அந்த வழக்கும் விசாரணை துரிதமா போயிட்டு இருக்கு. இப்போ கஞ்சா ஒரு 56 கிலோ இந்த வழக்குல நம்ம கைப்பற்றிருக்கோம். ஸோ அதனால இன்னுமே தீவிரமான கண்காணிப்பு அந்த ரோந்து நம்ம துரிதப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி இந்த கைது செய்யப்பட்டவர்கள் அனைவர் மேலேயும் குண்டர் சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. அந்த மக்கள் எல்லாத்துக்குமே நம்ம காவல்துறை சார்பாக என்ன ஒரு வேண்டுகோள் அப்படின்னா, நிறைய தகவல்கள் சொல்றாங்க. சொல்லும்போது சில பேருக்கு தயக்கம் இருக்கு. அவங்களுடைய பெயரோ, அவங்களுடைய முகவரியோ, அவங்களுடைய போன் நம்பரோ வெளியில தெரிஞ்சா அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. அது தேவையே கிடையாது. இப்போ ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற மொபைல்லே செயலி இருக்கு. அந்த செயலியில அவங்க தாராளமா எந்த விதமான தகவல்களையும் அதுல தெரிவிக்கலாம். அதுல தகவல்கள் அதை தெரிவிக்கும் போது அவங்களுடைய அடையாளம், அவரோட பெயரோ, போன் நம்பரோ, மொபைல் நம்பரோ எதுவுமே அதுல தேவைப்படாது. வெறும் தகவல் மட்டும் கொடுத்தா தகவல் நேரடியாக நம்ம காவல் நிலையங்களுக்கு வரும். தகவலின் அடிப்படையில் மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால அந்த ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற செயலியை மக்கள் நிறைய பயன்படுத்தணும். அதை படித்து அதுல இன்னுமே தகவல்கள் கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே நம்ம மாவட்டத்துல இன்னும் இந்த குற்ற சம்பவங்களை இன்னுமே தடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இந்த ஆண்டு மட்டும் நம்ம மாவட்டத்துல இது வரைக்கும் 6 நபர்கள் மேல குண்டர் சட்டத்துல இந்த போதைப் பொருள் கடத்தல் இது சம்பந்தமா 6 நபர்களுக்கு நம்ம ஏற்கனவே குண்டர் சட்டத்துல அடைத்திருக்கோம். இப்பொழுது சமீபத்தில் இந்த வழக்குல செய்யப்பட்ட 3 பேரும் சரி, இந்த திண்டுக்கல் டவுன்ல இந்த போதை மாத்திரையை பயன்படுத்தின வழக்குலையும் அவங்க மேலேயும் குண்டர் சட்டத்துக்கான ப்ரொபோசல்ஸ் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. நம்ம கைதுங்கிறது ஒரு வழக்கு விசாரணையில ஆரம்ப கட்டம் தான். வழக்கு பதிவு பண்ணி நம்ம கைது நடவடிக்கை வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அதுக்கப்புறம் முறையான சாட்சிகளை நம்ம வழக்குல சேர்க்கணும். புலன் விசாரணை முறைப்படி நடக்கணும். ஃபைனலா இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யணும். இறுதி அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு அது நீதிமன்றத்துல நம்ம அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஃபைல் எடுத்து டில் ஜட்மெண்ட் அந்த குற்றவாளி தண்டனை பெற்றுத்தர வரைக்குமே காவல்துறையினுடைய கடமை. இந்த வழக்குகள் பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி இந்த போதைப் பொருள் வழக்குகள் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வாகனங்கள் பயன்படுத்தினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் அந்த 2 வீலர்ஸ் அவங்க அவங்களுடைய இருசக்கர வாகனங்கள், இந்த வாகனங்கள் நம்ம கைப்பற்றிருக்கோம். அதே மாதிரி அவங்களுடைய பொருளாதாரத்தை முடக்கிறதுக்கு வேண்டி அவங்க வங்கி கணக்குகளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அது எங்கெங்கெல்லாம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்றதுக்கான நடவடிக்கை. இது எல்லாமே சைமல்டேனியஸா இந்த வழக்குகளை நடைமுறைப்படுத்தப்படும். அது எல்லாமே விசாரணை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறதுனால நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாலும் அந்த நீதிமன்றத்தை அந்த வழக்கு விசாரணை வரும்போது இந்த முறையான சாட்சிகள் அந்த நீதியரசர் முன்னாடி முறையான சாட்சிகள் சொல்ல வைக்கிறது. ஏதாவது பிடியானை ஏதாவது பெண்டிங் அதை நிறைவேற்றி ஃபைனலா அந்த குற்றவாளி கம்ப்ளீட்டா ஒரு தண்டனை கிடைக்கிற வரைக்குமே காவல்துறை செயல்படணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வழக்குகளும் ஸ்பெஷலி இந்த மாதிரி போதைப் பொருள் அந்த பெண்கள் அண்ட் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஸ்பெஷலா மானிட்டர் பண்ணி இந்த வழக்குகள் இறுதி நிலை அடையிற வரைக்குமே கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும்.